வணக்கம். வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். எங்கள் சேனலோட நோக்கம் என்னென்னா, நாங்கள் டே டு டே ப்ராக்டிஸில் கற்றுக்கிற அந்த படிப்பினைகளை பொதுமக்களுக்கு சிம்பிள் லாங்குவேஜில் கொண்டு போய் சேர்க்குறது. இன்றைக்கி நான் பேச போகிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு நாங்கள் கொடுக்குற இன்சுலின் பற்றி. நிறைய பேர் என்கிட்ட வரும்போது ப்ரிஸ்கிரிப்ஷனில் நிறைய இன்சுலின் போட்டுட்டு வருவாங்க. ஒரு 30 யூனிட் காலையில், 30 யூனிட் ஈவினிங், அந்த மாதிரிலாம் ஹெவி டோஸ் போடும்போது எனக்கு எப்போவுமே ஒரு சந்தேகம் வரும். இவங்க சரியாக தான் போட்டுக்கிறாங்களா, இல்லை இந்த மருந்து இந்த டோஸ் அவங்களுக்கு தேவையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களுக்கு சரியாக போட்டுக்காத காரணத்தால் தான் இன்சுலின் டோஸ் அதிகமாக இருக்கும். இதை விளக்குறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இந்தம்மா ஒரு 66 வயது பெண்மணி, 20 வருஷமாக சர்க்கரை நோய் இருக்குது. நான் முன்னமே போன வீடியோவில் சொன்ன மாதிரி ரொம்ப நாள்பட்டு சுகர் இருக்குது, 15-20 வருஷமாக இருக்குது, நரம்பு ப்ராப்ளம் இருக்குது, ரெட்டினா ப்ராப்ளம் இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி வகை மக்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இன்சுலினோட துணை தேவை. மாத்திரைகளும் போயிட்டுருக்கோம், ஆனால் கொஞ்சோண்டு இன்சுலின் டோஸ் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு தேவைப்படும். இந்த அம்மாவுக்கும் அதே மாதிரி தான் அவங்களோட டாக்டரும் ஆரம்பிச்சிருக்காரு. மாத்திரைகளில் கட்டுக்குள்ளே வராததால் இன்சுலின் முதல்ல என்னமோ ஆரம்பித்தது ஒரு 12 யூனிட் தான் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இன்சுலின் சுகர் குறையவே இல்லைன்னு அவங்க போய் சொல்ல அவர் 2 யூனிட்டாக இன்க்ரீஸ் பண்ணி அவங்க என்கிட்ட வரும்போது 36 யூனிட் காலையில், 36 யூனிட் டின்னருக்கு முன்னாடி இப்படி போட்டுட்டு வந்தாங்க. அப்படியும் என்கிட்ட வரும்போது அவங்களோட சுகர் நாங்கள் ரேண்டம் ஒன்று செக் பண்ணுவோம். கிளினிக்குள்ளே வந்த உடனே 550. அப்புறம் அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்து பார்த்தா மாத்திரைகள்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருந்தாரு அந்த டாக்டர். ஆனால் இன்சுலினில் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஸோ அவங்க மகளை போய் நீங்கள் வீட்டில் போய் அந்த இன்சுலின் பெண்ணை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இன்சுலின் பெண்ணை அந்த அம்மா கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த அம்மா கிட்ட, வயதான அம்மா தான், நீங்களே போட்டுக்கிறீங்களா இல்லை மக கொடுக்குறாங்களா? இல்லைம்மா நானே தான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்கெல்லாம் போடுறீங்க அப்படின்னும் போது அவங்க தொடையில் ஒரே ஒரு இடத்துல தான் இது வரைக்கும் போட்டுகிட்டே இருந்திருக்காங்க. காலையிலையும் அதே இடத்துல தான், நைட்டும் அதே இடத்துல தான். அதே இடத்துல போட அந்த இடத்துல ஒரு வீக்கம் மாதிரி இருந்துச்சு. அந்த வீக்கத்துக்கு மேலே அவங்களுக்கு வலி இல்லாததால் அதே இடத்துலையே அவங்க இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எங்கள் மெடிக்கல் ஜார்கனில் லைப்போ ஹைப்பர்ட்ராஃபி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். லைப்போ ஹைப்பர்ட்ராஃபினா அந்த இடத்துல இன்சுலின் தேங்கி அது உள்ளே அப்சார்பே ஆகாது. இந்த அம்மா அங்கே வலிக்கலன்றதுக்காக அந்த இடத்துலையே குத்தி அதனால் அவங்க போட்டுக்கிற அந்த 30 யூனிட் இன்சுலின் அவங்க உடம்புக்குள்ளே போகவே இல்லை. அதனால தான் அவங்க சுகர் கட்டுக்குள்ளே வரல. அப்புறம் நாங்கள் ஒரு அரை மணி நேரம் அவங்களுக்கு ஃபுல்லாக கவுன்சிலிங் பண்ணி எங்கள் கிளினிக்கில் நாங்கள் வீடியோஸ் வச்சுருப்போம். அந்த வீடியோஸை காட்டி அவங்களுக்கு ஒரு ஒரு டம்மி பீஸ், ஒரு ரப்பர் பால் மாதிரி வச்சு எந்தெந்த இடத்துலலாம் குத்தணும், எப்படி ரொட்டேட் பண்ணணும், ஒரே இடத்துல குத்தக்கூடாது, எப்படி தொடையிலையோ இல்லை வயிற்றுலையோ இந்த தொப்புளுக்கு 4 ஃபிங்கர் இடம் விட்டு இந்த சைடில் எப்படி ரொட்டேட் பண்ணணும், இதெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு சொன்னேன். இந்த வீக்கத்துக்கும் நான் மாத்திரை கொடுக்குறேம்மா, அந்த வீக்கம் இருக்கிற இடத்துல நீங்கள் கண்டிப்பாக இன்சுலின் போட்டுக்கக்கூடாது, இந்த ரொட்டேஷன் ஆஃப் சைட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாரம் எனக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். மாத்திரைகளை நான் மாற்றலை, இந்த மெத்தட் மட்டும்தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ அவங்க போய் அவங்க கரெக்டாக போட ஆரம்பித்தாங்க. புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அந்த குளுக்கோமீட்டர் ரீடிங்ஸ் எனக்கு ரெகுலராக அனுப்ப ஆரம்பித்தாங்க. இனிமேல் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு 12 யூனிட்லேயே அவங்களுக்கு நல்லாவே சுகர் கண்ட்ரோலில் வந்துருச்சு. சாப்பிட்டதுக்கு முன்னாடி ஒரு 120லேருந்து 130 வரைக்கும் வந்துருச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 170லேருந்து 180 வரைக்குமே வந்துருச்சு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப டைட் கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இவங்களுக்கு 66 வயசுன்றதால இந்த லெவல் வந்த உடனே நான் அந்த இன்சுலின் ஏற்றுறதை நிப்பாட்டிட்டேன். ஸோ 12 யூனிட் ப்ளஸ் கொஞ்சம் மெடிசின்ஸ், இதுலேயே அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக ஆயிட்டாங்க. ஸோ இந்த உதாரணத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கிற அனுபவம் என்னென்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு இன்சுலின் எவ்வளோ யூனிட் போட்டாலும் கம்மியே ஆகலைன்னா அதுக்கு வேறு பல காரணங்கள் இருக்கலாம். ஒரு காரணம் அந்த மெத்தட், அந்த டெக்னிக் ஆஃப் இன்ஜெக்ஷன் சரியாக இல்லாதது முக்கியமான காரணம். நிறைய பேர் எங்கள் கிளினிக்கு அந்த டெக்னிக் சரியாக இல்லாதவங்களுக்கெல்லாம் கரெக்டான டெக்னிக் சொல்லி கொடுத்தாலே இன்சுலினோட டோஸ் மளமளன்னு குறைஞ்சிடும். இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. நிறைய பேருக்கு உடம்புல ஏதோ ஒரு காரணத்தில் தைராய்டாலேயோ இல்லை கிட்னி ப்ராப்ளமாலேயோ நிறைய நீர் கோத்துருக்கும். நீர் கோத்துருந்தாலும் இன்சுலின் நம்ம குத்தும்போது அது உடம்புக்குள்ளே போய் சேராது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் அந்த நீர்லாம் வெளியேறதுக்காக டயூரிட்டிக்ஸ் கொடுத்து வெளியேறின பிறகு, இல்லை தைராய்டு ப்ராப்ளம்னா தைராய்டு நோய்க்கான மாத்திரை கொடுத்த பிறகு இன்சுலின் கம்மியான டோஸ்லேயே அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்.
அதனால் உங்களுக்கு இன்சுலின் எவ்வளோ யூனிட் போட்டோ சுகர் கண்ட்ரோல்லே வரலன்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டர் போய் நீங்கள் கரெக்டான மெத்தடை கற்றுக்கிட்டு கரெக்டான டெக்னிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கம்மி டோஸ் இன்சுலின்லேயே உங்கள் சுகரை கண்ட்ரோலுக்குள்ளே வைக்கலாம். நன்றி, வணக்கம்.